இதுதான் தயிர் ஜாடி. தயிர் ஜாடியா? தயிர், மோர் எல்லாம் ஊத்தி வச்சுட்டு ஆக்சுவலி வந்து இந்த சிலிண்டரிக்கல் யார் எடுக்கிறான்னு பார்த்தா, நான் நீராகாரம் வந்து நிறைய பேர் வந்து காலையில வந்து பழைய கஞ்சி வந்து குடிக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே கட் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் வந்துருச்சு, குட் பாக்டீரியாஸ். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி போட்டு, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரைஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு, சாதம் கொஞ்சமா தயிர் லைட்டா பிசைஞ்சிட்டு இதுக்குள்ள வச்சு நல்லா இவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லா நம்ம வந்து தண்ணி ஊத்திட்டு நைட்டு ஃபுல்லா மூடி வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு குடிச்சோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லா கல் இல்ல. ஸோ இதுல மெக்னீஷியமும் நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக் இதோட சேர்த்து மெக்னீஷியம் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து வெளியில தானே வச்சுக்கலாம், செஞ்சு ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ இது வந்து ஊத்துறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மேல இருக்க தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து இது பண்றதுக்கு ரொம்ப ஒரே சைஸா பெரிய சைஸ் இருக்கா? இதுல வந்து மொத்தம் 3 சைஸ். அதாவது எம்எல்ஸ் வந்து மைல்டா ஒரு 40 ml 30 ml வந்து வேரி ஆகும். இது பெருசு நினைக்கிறேன். ஆமா, இது கொஞ்சம் அகலமா இருக்கும். 6 லிட்டர் பிடிக்குமா? 6 லிட்டர். சோ அடுத்து வந்து இந்த மாதிரியான கேசரோல்ஸ். இது பாருங்களேன், நம்ம இப்ப ஃபேன்சி வர்றதுலாம் கல்லுக்கு வந்துருச்சுல. சோ அதாவது ட்ரெடிஷனல் எவ்வளவு அழகா வந்து நம்ம கொண்டு போய் இது எவ்வளவு அழகா இருக்கு. இதுல அப்படியே குழம்பு செஞ்சு அப்படியே இந்த பிளாக் கல் சட்டியில அப்படியே ஒரு சிகப்பு கலர்ல அப்படியே குழம்பு வச்சா எவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ இது எல்லாமே அப்படியே மினியேச்சர்ஸ் தான். அம்மிக்கல் ஆட்டுக்கல் நம்ம ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணது.